பொதுவாக இது அடியனுடைய ஒரு கருத்து பாண்டேஜி. அவதாரங்களில் நம்ம பொதுவாக இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத விட பெஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு. எல்லாமே ஈக்குவல் தான், அதில் இது ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நரசிம்ஹாவதாரம் குறைச்சலான சமயத்துக்கு தான் வந்தார் பெருமாள். ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு மேல் படிப்பு படித்து அதெல்லாம் இல்லை, வந்தார், காரியத்தை முடித்தார், கிளம்பினார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம் நரசிம்ஹாவதாரம். ஏன்னா ஒரு பக்தன் கேட்ட பிறகு உடனே வரார் பாருங்க. அப்பேற்பட்ட பிரசன்னமான பெருமாள் தான் இன்றைக்கி நமக்கு தேவை. எல்லாருக்கும் அப்படி தான் வேணும் இல்லையா? இப்போ ராமர் கிருஷ்ணர்னா ஏன் சுவாமி அவரே கஷ்டப்பட்டார், அவர் நம்ம கஷ்டத்தை எங்கே போக்கு வருங்கிறா. நரசிம்மர் அப்படி இல்லை, வந்தார், காரியத்தை முடிச்சுப்பார், கிளம்புவார். எங்கள் ஆச்சாரிய 45ஆம் பட்டம் அழிசிங்கர், வில்லிவலம் அழிசிங்கர்னு பேர், ரொம்ப அதாவது அந்த ஸ்லாகிச்சு சொல்வார். அதாவது மார்கழி ஆண்டாள் பாடினதே நரசிம்மருக்கு தானா. ஏன்னா மிருகசீரிஷம்னு பேர் மாசத்துக்கு. மிருகசிரசு சீரிய சிங்கம். முதல் பாசனம் என்ன? இது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரழியில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை சிங்கம். ஃபர்ஸ்ட் பாசுரத்திலே சிங்கம். ஸோ இளம் சிங்கம். அதே மாதிரி அவள் அப்பா திருத்தந்தையார் பெரியாழ்வார் பிறந்த குழந்தைக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும், அதுக்கு பந்தனைன்னு பேர். அந்த பந்தனை, ஏன்னா நரசிம்மர் இப்போ தான் தூண்லேன்னு வந்திருக்காராம், பிறந்த குழந்தை இல்லையா, அதுக்கு பந்தனை வரக்கூடாதுன்னு பல்லாண்டு, பந்தனை தீர பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடுவோமேனர். அதனால் பெரியாழ்வாருக்கும் சரி ஆண்டாளுக்கும் சரி எல்லா ஆச்சாரியர்களுக்கும் ஐக்ககண்டியமாய் அத்வைதம் தொடங்கி துவைதம் வரை விசிஷ்டாத்வைதம் வரை நரசிம்மர்னா உயிர். அதனால் நரசிம்மாவதாரம் கிரேட்டு தான். பட் இப்போ மனுஷ்யாவதாரங்கள்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது ராமர் கிருஷ்ணரில் ரெண்டுத்துக்குமே சிறப்பு இருக்குன்னு நான் சொல்வேன்.